ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய ஜானிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்முடைய கார்த்திக் பிரியாவுக்கு ப்ரொபோசல் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறாருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் தெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டா என்னுடைய முன்னாடி லைஃப் தான் நாசமாக போச்சு, எனக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டில் இருந்து என்னிலேருந்து எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இப்போ உன்னுடைய அருளால் எனக்கு இந்த சன்னதியில் நீ காட்டுன ஒரு பொண்ணு தான் நான் லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு கையில் நான் ப்ரப்போஸ் பண்றேன். எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற ஆசை இருக்கு, அதை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி பிரியா எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய பிரியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக விளக்கு போடுற டைமுக்கு கோயிலுக்கு வராங்க. வந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா, என்ன கார்த்தி நீங்கள் எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு என்ன அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான் பிரியா அப்படின்ற மாதிரி முக்கியமான விஷயமா அப்படின்னா விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை முடிங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்கிறாங்க. நம்மளுடைய பிரியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே கல்யாணம் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோயிலை சுற்றிட்டு விளக்கு போடுறாங்க. விளக்கு போட்டுட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் மனசு விட்டு பிரியா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் கோவப்படக்கூடாது, இது என்னுடைய ஆள் மனசில் தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரி கார்த்தி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பிரியா கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை பிரியா, நான் உங்களை பார்த்ததுலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், கட்டினா உங்களை தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கார்த்தி பார்த்து பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதுலேயே என்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கும் என்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க வெளிக்காட்டிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பிரியா கையில் கேட்குறாங்க. நம்மளுடைய பிரியா பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு பதிலே சொல்ல முடியாது நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியா இல்லைங்க இதெல்லாம் செட் ஆகாது, நான் உங்களை மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, வாய்ப்பே இல்லை பிரியா, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, கார்த்தி நீங்களாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஆஞ்சலி கோயிலுக்கு போயிட்டு கார்த்தி வந்திருப்பான், அவங்க கையில் பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு போனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கார்த்தி பிரியாவுக்கு ப்ரொபோசல் பண்ணதை எல்லாமே பார்த்துட்டு கார்த்தி நம்ம கையை விட்டு போயிடுவானோ அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, கார்த்தி எப்படி எனக்கு துரோகம் பண்ண தோணுச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க போறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவோட முடிவை தாங்க கேட்க போறோம். நம்மளுடைய கார்த்திகோட லைஃப் நல்லா இருக்குன்னு அந்த ஆண்டவன் நினைச்ச கண்டிப்பா பிரியாவை தான் கல்யாணம் பண்ணி எனக்கு மறக்க சப்ஸ்கிரைப்